என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே ட்ரெயினுக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க ட்ரெயினுக்குள்ள வந்தனால இனிமே நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. அந்த ட்ரெயின் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்துரும். இந்த இயேசு உன்னை எங்க கொண்டு போய் சேர்ப்பாரோ அங்கே சேர்த்து விடுவார். If you have accepted Jesus Christ, you are almost succeed. Not almost, you are 100%. ஒன்னு யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் இந்த வசனத்தை தப்பா வாசிப்பேன், நீங்க என்ன சரி பண்ணி கரெக்டா வாசிக்கணும், சரியா? வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று எழுதுகிறேன். சரியா வாசிங்க. ஜெயித்தவர்களுக்கு மட்டும் எழுதுகிறேன். இந்த புக்கு ஜெயிச்சவங்களுக்கு எழுதல. ஏன்னா அடுத்த அதிகாரத்தில் சொல்றாரு, உங்களில் ஒருவன் பாவம் செய்தால் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் எழுதப்பட்டது. அப்ப கிறிஸ்தவனை இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் எழுதுறது தான் இந்த புக்கு. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஜெயிக்கணுமா, ஜெயிச்சிட்டீங்களா? ஜெயம் கொள்ளுவது எப்படி அப்படின்ற தலைப்பே தப்பு. ஏன்னா ஏற்கனவே நான் ஜெயிச்சுதான் இருக்கிறேன். நான் ஜெயிச்சிட்டேன் பைபிள் சொல்லுது. நீ ஜெயிக்கணும்னு பாஸ்டர் சொல்றாரு. நான் யாரு சொல்றத நம்புறது? அப்படி போடு, கையை தட்டு. நான் ஜெயிக்கணும்னு பைபிள் சொல்லல. இப்ப நான் உங்களுக்கு புரிய வைப்பேன், நீ எப்படி ஜெயிச்சேன்னு சொல்ல வரேன். நீ ஜெயிக்கணும்னு பைபிள் சொல்லல, நீ ஜெயிச்சிட்ட கண்ணா, நீ ஜெயிச்சிட்ட எழுதுறாரு யோவான். நீ ஜெயிச்சதுனாலதான் உனக்கு நான் எழுதுறேன். சூப்பர் சூப்பர். காலையில 9 மணிக்கு நான் ஒரு மீட்டிங்ல பேசணும். முந்தின நாள் நைட்டு, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி சொல்றேன், முந்தின நாள் நைட்டு 11 மணிக்கு ட்ரெயின். இந்த ட்ரெயினை நான் பிடிச்சிட்டேன்னா காலையில் எத்தனை மணிக்கு போயிடுவாங்க? 8 மணிக்கு போயிடுவேன். 9 மணிக்கு நான் மீட்டிங்கில் பேசணும். இந்த ட்ரெயினை நான் விட்டுட்டேன்னா எனக்கு பஸ்ஸே இல்லை, வேற ட்ரெயினும் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை. இப்போ வேகமாக பேக் பண்ணி கிளம்புறேன். வீட்லேயே மணி 11 கிட்ட நெருங்கி 10:45 ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி பாஸ்ட் கேட்குறாரு, ட்ரெயினை பிடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாரு. 11 மணி ட்ரெயின், ஜங்ஷனுக்கு வந்துட்டிங்களான்னு கேட்குறாரு. நான் இப்போ தான் வீட்டில் இருந்தே கிளம்புறேன்னு சொல்கிறேன். அவருக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? ஏன்னா அந்த ட்ரெயினை விட்டுட்டாருன்னா டோட்டல் மீட்டிங் என்ன ஆயிரும் சொல்லுங்கள்? கேன்சல் ஆயிரும், ஸ்பாயில் ஆயிரும். அன்றைக்கி நான் ப்ரீச் பண்ணணும். பஸ் ட்ரெயினை பிடிக்க நான் வீட்டிலே 10:45 ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவர் என்ன கேட்குறாரு? ஜங்ஷனுக்கு வந்துட்டிங்களா, ட்ரெயினை பிடிச்சிட்டிங்களா? ஜங்ஷன் வந்துட்டிங்களா, ட்ரெயினை பிடிச்சிட்டிங்களா? நான் சொல்கிறேன், இன்னும் ஜங்ஷனுக்கே போகல. போகிறோம், ட்ரெயின் கிளம்புது. வரட்டி பிடிச்சி ஜஸ்ட் ஓடி வந்து ட்ரெயினை பிடிச்சிட்டோம். பிடிச்சி கடன்னு ஏறிட்டோம். ஏறி எல்லாத்தையும் செட் பண்ணி உட்காந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறக்கிட்டான். ட்ரெயின் கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் தான் ட்ரெயினே கிளம்புது. அவங்களுக்கு புரியுறக்காண்டு சொன்னேன். கிளம்புன பிறகு ஃபோன் வருது. ஃபோன் பண்ண உடனே, பிரதர் ட்ரெயினை பிடிச்சிட்டிங்களான்றாரு. ட்ரெயினை பிடிச்சிட்டேன்னு உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். மீட்டிங் என்ன ஆயிடுச்சு? சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவர் சொல்றார், பிரைஸ் காட், ஜெயிச்சிட்டோன்றாரு. இன்னும் மீட்டிங்கே நடக்கலையே, இன்னும் நான் மீட்டிங்கே வரலையே. அதுக்குள்ள எப்படி நீங்க ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல போச்சு? நீங்க என்னைக்கு ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டீங்களோ அன்னைக்கே மீட்டிங் சக்சஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கையை தட்டு. நீ ட்ரெயினை பிடிக்கும் போதே நீ ஜெயிச்சிட்ட. ஏன்னா இனிமே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். இனிமே நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இனிமே அந்த ட்ரெயின் எல்லா வேலையும் பார்த்துரும். புரியுதா? என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே ட்ரெயினுக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க ட்ரெயினுக்குள்ள வந்தனால இனிமே நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அந்த ட்ரெயின் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்துரும். இந்த இயேசு உன்னை எங்க கொண்டு போய் சேர்ப்பாரோ அங்கே சேர்த்து விடுவார். If you have accepted Jesus Christ, you are almost succeed. Not almost, you are 100%. நீ ஜெயிச்சிட்ட. ஏன் ட்ரெயினை பிடிச்ச பிறகு என்ன ஆகுது? விசா கிடைச்சிருச்சான்னு கேட்குறாங்க.
விசா கிடைச்சோன்னு ஒரே சந்தோஷம். ஏன்? விசா கிடைச்சாலே அமெரிக்கா போன மாதிரி தான். விசா கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொண்டா என்னன்னு அர்த்தம்? உனக்கு விசா கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம்.